எங்கட மாவட்டத்தில் இந்த நிலம் சம்பந்தமான அல்லது காணி சம்பந்தமான எல்லை சம்பந்தமான பிரச்சனைகள் மாவட்ட எல்லைகளாகவும் இருக்கு, மாவட்டத்துக்குள்ளேயும் இருக்குது ஆனால் இதுல முதலாவது இப்ப இந்த 5 டிஎஸ் டிவிஷன்ல எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. எல்லைகள் நிலங்கள் சம்பந்தமாக பாகர, மற்றது வாழைச்சேனை, அடுத்தது கிரான் டிஎஸ் டிவிஷன், செங்கலடி 680 மிக ஒரு நெருக்கடியான நிலைமைகள், இந்த காணி உறுதிகள் அல்லது அவங்க இருந்ததுக்கான ஆதாரங்கள் எல்லாம் மிக ஒரு நெருக்கடியான சூழல் இருக்கின்றது. இதுல நாங்கள் முதலாவது இந்த வாகரையில இந்த காரமுனை பிரச்சனை சம்பந்தமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கடந்த காலங்களுக்கு குரல் கொடுத்திருக்கிறாங்க. மக்கள் வாழ்றதுக்கான காணிகள் அவங்க நிரந்தரமா இருந்தண்டா அதுல கொடுக்கப்படுறதுக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். ஏனென்றா இதுல கடந்த காலத்தில் நிலவில யுத்த சூழ்நிலையும் மற்றது கடந்த காலங்களில் இருந்த அதிகார வர்க்கமும் பல திட்டமிட்ட செயற்பாடுகளின் ஊடாக பல காணிகள் தமிழ் மக்கள்றது குறிப்பாக பறிக்கப்பட்ட இருக்கின்றத நாங்கள் மறந்து விடையில்லாத ஒரு சூழ்நிலை ஒன்று இருக்கின்றது. அதுல இப்ப எங்களோட கௌரவ பாராளுமன்ற சொன்னது போன்று காரமுனை ஒன்று, அங்க காரமுனையில கொஞ்சம் சொன்ன பிறகு கொஞ்சம் சொல்லுங்க. காரமுனையில மாங்கனி தெற்கில் இருக்கிற மக்கள் காலங்காலமாக வாழ்ந்ததுக்கான பல சான்றுகள், பல டாக்குமெண்ட்ஸுகள் அவங்களோட பேரண்ட்ஸ் காரமுனையில பிறந்ததுக்கான இருக்குது. யுத்த சூழ்நிலையில முற்றாக இராணுவ நெருக்கடி காரணமாக அவங்க அதுல போக இயலாத நிலைமையில இருக்கிறாங்க. அது சம்பந்தமான ஆவணங்களை நாங்களும் கொஞ்சம் சேகரித்திருக்கின்றோம். என்னென்றால் இதே மாதிரி கடந்த காலங்கள்ல அந்த மக்களுக்கும் அதுக்குரிய உரிமைகள் செய்த அங்க ஒரு கோயில் கூட இருக்குது, இப்ப சான்றாக அது கூட வழங்குறதுக்குரிய நெருக்கடிகள் இருக்குது. உண்மையை சொல்ல வர விடயம் என்னென்றால் இப்ப நான் இதுல அறிந்து கொண்ட விடயம், இப்ப சில ஆதாரங்கள் அல்லது அரசாங்கத்தால கொடுக்கப்பட்ட விடயங்கள் கடந்த காலங்கள்ல ஒரு அரச நெருக்கடிக்குள்ளாலையும் பல இடங்கள்ல வழங்கப்பட்டிருக்கு. ஏனென்றா இதுல தமிழ் மக்களுக்கான ஒரு நெருக்கடியான சூழல். நான் இப்ப இதுல தெளிவாக நான் சொல்றேன், இப்ப இதுல கடந்த அனுபவங்களை சொல்றேன். அவங்க எடுத்துக்கொள்ள இல்லாத நிலைமையும் சில பேருக்கு அது கொடுக்கப்பட்ட நிலைமையும் இருக்குது. அரச ஆவணங்கள் இடத்துல இப்ப அங்க வாழ்ந்த மக்களுக்காக அதை கொடுக்கப்படுறதில்லை. 2 முஸ்லிம் மக்களோ தமிழ் மக்களோ கொடுக்கப்படுறதில்லை, அதை கொடுக்கப்படத்தான் வேணும். ஆனா இதை பயன்படுத்தி காணி ஆக்கிரமிப்பு சட்ட ரீதியாக செய்யறன்ற விடயத்தை ஏற்றுக்கொள்ள இயலாதுன்றது இந்த நிலைப்பாடு. இந்த நெருக்கடிகள் மூலம் இங்க இருக்கிற அந்த நில எல்லைகள்ல பாரிய பிரச்சனைகள் கடந்த காலங்கள்ல நடந்திருக்குது. இதன் மூலம் பல பிரதேச எல்லைகள் தமிழ் மக்கள் வாழ்ந்திருந்த இடங்கள் இழக்கப்பட்டிருக்கின்றது. அது ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இருக்கு. கடந்த கால யுத்த நெருக்கடிகளும் அரசு அதிகாரங்களும் அந்த விடயங்களை மிக கனகச்சிதமாக செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த இடத்துல நாங்களும் காரமுனை சம்பந்தமாக நெருக்கடி வந்த போது எங்களுக்கும் மக்கள் இது சம்பந்தமான முறைப்பாடுகளை செய்ததன் அடிப்படையில நாங்க போய் அங்க ஆதாரங்களை சேர்த்ததுடன் அங்க கள பிரதேசங்களை பார்த்தனாங்க. அதுல ஆரம்ப காலங்கள்ல வாழ்ந்த மக்களுக்கான காணிகளை கொடுக்கறதுல அந்த நடவடிக்கையை முன்கொண்டு செல்றதுல பிரச்சனை இல்லை. ஆனா அந்த கொடுக்குறன்ற செயற்பாடை பயன்படுத்தி அங்க இருக்கிற சட்டவிரோதமாக காணி ஆபிரித்து அபகரித்து அங்க அந்த பிரதேசங்கள்ல இருக்கிற ஒரு இன வீதாசார முறையை மாற்றி அமைக்கிறத நாங்க முழுமையா எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம். கூறுணர்வான விடயம் என்றதால இப்ப இதை ஒரு அரசு அதிகாரிகளை அக்யூஸ் பண்ற, அதாவது குற்றஞ்சாட்டுறத விடுத்து இதை ஒரு கலந்தாலோசனை செய்து மிக நுணுக்கமாக இது பேணப்படணும் என்று எதிர்பார்க்கிறோம்.